பாண்டியன் ஸ்டோரில் நாளையோட ப்ரோமோ என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, கரெக்டாக வந்து மீனா வந்து இந்த மாதிரி வந்து ஒரு ஐடியா மாதிரி பண்ணிடுறாங்க. அத்தை நீங்கள் என்ன பண்ணுங்கள், நீங்கள் வந்து கிளம்பி வந்து ஸ்ரீரங்கம் வந்த மாதிரி வந்துடுறேங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் பண்ணுறாங்க. சரி ஏன் அப்படின்னு கேட்டால், இல்லை வீட்டில் அப்போ தான் உங்களை தேடுவாங்க, ஸோ உங்கள் பயந்துங்கன்னு மாமா எப்படியாச்சும் உங்கள்கிட்ட பேச வருவார்னு. கடைசியாக அந்த பிளான் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா மொத்தமாக கொலாப்ஸ் ஆகிடுது. அந்த நேரம் பார்த்து கரெக்டாக வந்து வீட்டில் எல்லோரும் தேட உடனே வந்து அப்போ மீனா என்ன பண்ணிடுறா, முன்கூட்டியே வந்து நான் தான் உங்ககிட்ட சொல்லிட்டு போயிட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட வந்து சொல்லிடுறா. ஏம்மா உங்ககிட்ட ஃபோன் இல்லையாம்மா அப்படின்னு கேட்டாலே, ஃபோன் நான் எங்கடா வச்சுருக்கேன், நான் தானே வீட்லேயே வச்சுட்டு போயிட்டேன்டா அப்படின்றாங்க. இது ஒரு பக்கம் போயிட்டு இருக்கும்போது கடைசியாக வந்து பாண்டியனுக்கு வந்து இதுவும் அகைன் நாடகம்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிட்டு மறுபடியும் இது ஒரு பெரிய பிரச்சனையாகி கடைசியாக வந்து கதிர்கிட்டையும் வந்து செந்தில்கிட்டையும் வந்து கொடுத்த 10 லட்ச ரூபாவை திருப்பி கேட்டு வாங்கிடுறான். அதை உடனே வந்து இவங்க கொடுக்கறதுக்காக என்ன பண்ணுறாங்கன்னா வந்து செந்தில் வந்து என்ன பண்ணுறான்னா, சரி அவன் ஒர்க் பண்ணுற இடத்துல வந்து அவன் மேல் கொண்டு வந்து லஞ்சம்லாம் வாங்கி அந்த காசை கொடுக்கலான்னு சொல்லிட்டு இது பண்ணுறான். அதை அரேஞ்ச் பண்ணும்போது கரெக்டாக என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா வந்து போலீஸ்கிட்ட வந்து மாட்டி அது ஒரு பெரிய கதையாக வந்து கொண்டு போக பார்க்குறாங்க அந்த ஒரு இதில். ரெண்டாவது வந்து கதிர் வந்து சரி பண்ணலான்னு பார்த்தா கடைசியாக என்ன ஆகுது, அந்த ஐபிஎஸ் இவர் கனவும் வந்து இதுவாகுது. ஏன்னா அவனோட எல்லாத்தையும் வந்து விற்கிற மாதிரி நிலமை வருது. என்னவா காரு எல்லாத்தையும் விற்றுட்டு அந்த காசை வந்து திருப்பி கொடுக்குற மாதிரி சொல்லிட்டு, ஏன்னா அவன் அப்பா கொடுத்துருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 60 நாள் தான் டைம் கொடுத்துருக்காரு. அந்த டைமுக்குள்ளேயே வந்து அவங்க அதை ரிட்டர்ன் பண்ணணும். பட் ஆனால் வந்து ரொம்ப கஷ்டம் அது பண்ணுறது. அதனால் என்ன பண்ணுவாங்கன்னா, சரி என்னென்ன இருக்கும் அவங்ககிட்ட, காரு என்ன இருக்குது எல்லாத்தையும் விற்றுருவாங்க. அவங்க அம்மா எல்லாமே விற்றும்போது கடைசியாக ஒரு கட்டத்தில் என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா வந்து, சரி எங்களுக்கு இந்த சொத்தில் பங்கு கொடுங்க அப்படின்னு கேட்பாங்க. உடனே அதுக்கு அவங்க அப்பா சொல்லுவார், இது நான் சம்பாதிச்ச சொத்து, நான் யாருக்கும் பங்கு தர தேவையில்லை, வேணா நீ உங்கள் அம்மா சைட்லேருந்து கேட்டு வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன உடனே, சரி இதுக்கப்புறம் இந்த வீட்டில் நாங்கள் இருக்க போதில்லைன்னு சொல்லிட்டு எல்லாருமே பிரிஞ்சு போகிறோம் அப்படின்னு சொன்ன உடனே பாண்டியனுக்கே வந்து ஒரு மாதிரி கடைசி இதுவாகிடுது. சரி நம்ம பண்ண தப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி மனசு திருந்துவாருன்னு நாங்கள் நினைக்கிறோம். பட் ஆனால் வந்து அங்கேயும் ஒரு ட்விஸ்ட்டு மாதிரி வச்சுருவானுங்களா என்னன்னு தெரியல. பொறுத்திருந்து பார்ப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.